ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் அணுவின் குட்டி vlog. இன்றைக்கி மொறுன்னு டேஸ்டியாக ஒரு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் டம்ளரில் நான் 2 டம்ளர் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழிஞ்சு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பாதி மட்டும் மிக்ஸி ஜாரில் முதல்ல போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடயே நான் பச்சை மிளகா, குருமிளகு, உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன் பச்சை மிளகா அரைக்கும் போதே போடுறேன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் படும். ஸோ எடுத்து வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம அடுத்து இல்லைன்னா பொடி பொடியாக போடுவோம். அதுக்கு நான் உள்ளேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் எடுத்து வைக்கணுங்கிறது இருக்காது, நம்மளும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். குருமிளகும் நான் இது கூடயே போட்டு அரைச்சிக்கிறேன். சப்போஸ் பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க குருமிளகே நான் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது கல்லுப்பு போட்டுக்கிறேன், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு கரண்டியில் வச்சு தள்ளி விட்டு அரைக்கிறேன். வேணும்னா தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தெளிச்சுட்ட மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியாட்டம் அரைச்சிட்டோம்னா எண்ணெய் குடிக்கும் எண்ணெயில் போடும்போது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இந்தளவுக்கு கெட்டியான ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே நான் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுட்டு பாருங்கள், இதையும் நான் நல்லா அரைச்சிட்டேன் அதே மாதிரி கெட்டியான ஒரு பதத்துக்கு. இது கூட நான் அறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் பெரிய வெங்காயத்தை, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுக்கோங்க. நிறையா வேணும்னா நிறையா போடுங்க, இல்லை அளவாக வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் பிடிக்கும், ஸோ நிறையா போட்டிருக்கேன். இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேங்க வடைச்சட்டியை. ஏன்னா அது ஹீட் ஆகிட்டுருக்கோ, அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா நல்லா செவந்து வரும், மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை நல்லா அந்த வெங்காயமெல்லாம் உதிர்ந்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க கைவிட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் போண்டா மாதிரியே போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம். இது வடை மாதிரி தட்டி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இப்படி போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி நான் இப்படி போடுறேன். இது ரொம்ப எண்ணெய் காயாமல் ஓரளவுக்கு காயும் போது போட்டிங்கன்னா தான் மேலேயும் உள்ளேயும் எல்லாம் ஒரே மாதிரி வேகும். ஸோ நம்ம அப்படியே ஒரு கம்பி விட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது மொறுன்னு ஒரு டேஸ்டியான ஒரு உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு vlog பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.